காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதி. மத்திய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50 விழுக்காடு ஒதுக்கப்படும் என்றும் காங்கிரஸ் வாக்குறுதி. தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி என்ன செய்தார் என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்க வேண்டும். திட்டங்களை தமிழ்நாடு அரசு தடுத்ததாக பிரதமர் பொய் சொல்வதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு. அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தா நாம தடுக்கிறதுக்கு? எந்த திட்டத்துக்கு நாம தடையா இருந்தோம்னு சொல்வாரா? பொன்முடியின் தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம் தீர்ப்பின் நகல் வெளியானது. குற்றவாளி என்ற உத்தரவும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராகிறார் பொன்முடி. பாஜக பாமக கூட்டணி இன்று இறுதி செய்யப்பட வாய்ப்பு. அன்புமணியை மத்திய இணையமைச்சர் வி கே சிங் உள்ளிட்டோர் சந்தித்து பேசியதாக தகவல். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்று இன்று மாலை அறிவிக்கப்பட வாய்ப்பு. நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தகவல். இன்று மாலையோ நாளை காலையோ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இதில் எந்த வித இழுபறியும் கிடையாது. ஒரு சுமூகமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எது நடந்ததோ அதுவும் நல்லா நடந்தது. இப்போ நடக்க போகிறது நல்லா நடக்க போகுது. பணநாயகம் மேலோங்கிய அரசியலில் இலக்கை அடைய முடியவில்லை என்று கட்சியை பாஜகவுடன் இணைத்தது குறித்து சரத்குமார் விளக்கம். மனைவியிடம் கருத்து கேட்காமல் யாரிடம் கேட்பது என்றும் வினா. இரவு வந்து தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் ஒரு கருத்தா? இதெல்லாம் அந்த கருத்துக்கெல்லாம் நான் செவிசாய்க்கும் கூட என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். மக்களவை தேர்தலை ஒட்டி நியூஸ் 18 குழுமம் நடத்திய மெகா கருத்து கணிப்பு. 1 லட்சம் பேர் பங்கேற்ற நிலையில் மாலை 6 மணி முதல் முடிவுகள் வெளியாகின்றன. சொத்து வரி செலுத்துவதிலிருந்து அனைத்து முன்னாள் படை வீரர்களுக்கும் விலக்களித்தது தமிழ்நாடு அரசு. ஏற்கனவே செலுத்திய தொகை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசமும் நீட்டிப்பு. 22,030 தேர்தல் பத்திரங்களை பணமாக மாற்றிக்கொண்ட அரசியல் கட்சிகள். உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தகவல். சென்னை போரூரில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் சிவகார்த்திகேயன். ரசிகர்கள் எப்போதும் என்னுடன் இருப்பீர்கள் என்றும் நெகிழ்ச்சி. அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற செந்தில் பாலாஜியின் கோரிக்கை நிராகரிப்பு. விசாரணை ஆரம்ப நிலையில் இருப்பதால் எந்த நிவாரணமும் வழங்க முடியாது என்றும் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுக்கு மன்சூர் அலிகான் ஆதரவு. பரப்புரை செய்ய உள்ளதாகவும் அறிவிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் ஷாதிக்கின் கூட்டாளி சதானந்த் கைது. சென்னை திருச்சியில் குடோன் வைத்து போதைப் பொருட்களை கடத்தியதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது. சிவகங்கை, நாமக்கல், திருவண்ணாமலையில் குஷ்புவின் உருவப்படத்தை எரித்து திமுகவினர் போராட்டம். மகளிர் உரிமை தொகை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்ததற்கு கண்டனம். சங்கரன் கோவிலில் வேன் ஓட்டுநர் முருகனின் மரண வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம். டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு. உதகையில் வீடு கட்டும் பணியின் போது மண் சரிவில் சிக்கிய 2 பேர். காயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் ஒருவர் உயிரிழப்பு.
குன்னூரில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகரித்து விட்டதாக நகராட்சி கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் புகார். எதிர்ப்பு தெரிவித்து திமுக கவுன்சிலர்கள் கண்டித்ததால் இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம். நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றது ஹரியானா அரசு. சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் பெரும்பான்மையை நிரூபித்தார் முதலமைச்சர் நயாப் சிங். பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக பெல்லாரியைச் சேர்ந்தவர் கைது. சிசிடிவியில் பதிவாகியிருக்கும் நபர் இவர்தானா என்ற கோணத்தில் விசாரணை. விண்ணில் ஏவப்பட்ட சில நொடிகளில் வெடித்து சிதறிய ஜப்பானின் முதல் தனியார் ராக்கெட். காரணம் குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கும் நிலையில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் 5 முக்கிய வாக்குறுதிகளை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டிருக்கிறார். இந்திய ஒற்றுமை நியாய யாத்திரை என்ற பெயரில் மகாராஷ்டிராவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தியுடன் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காணொலியில் கலந்து கொண்டு உரையாடினார். அப்போது பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் 5 வாக்குறுதிகளை மல்லிகார்ஜுன கார்கே வெளியிட்டார். அதன்படி மகாலட்சுமி திட்டம் என்ற பெயரில் ஏழை குடும்ப பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் கூறினார். இதேபோல மத்திய அரசு பணிகளில் 50 விழுக்காடு ஒதுக்கீடு உரிமை மகளிருக்கு அளிக்க இருப்பதாகவும் தெரிவித்த கார்கே, மகளிரை மதிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் அங்கன்வாடி, ஆஷா மற்றும் மதிய உணவு திட்டப் பணியாளர்களின் சம்பளம் 2 மடங்காக உயர்த்தப்படும் என்றும் அறிவித்தார். இவை தவிர அதிகாரி மித்ரி என்ற திட்டத்தில் ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒரு சட்ட உதவியாளர் நியமிக்கப்படுவார்கள் என்றும் உறுதியளித்திருக்கிறார். இது மட்டுமின்றி நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் தலா ஒரு மகளிர் விடுதி அமைக்கப்படும் என்றும் அவை விரைவில் இரட்டிப்பாக்க முடிவு செய்திருப்பதாகவும் 5 முக்கிய வாக்குறுதிகளை கார்கே வெளியிட்டிருக்கிறார். தமிழகத்தில் மத்திய அரசின் எந்த திட்டத்தை தடுத்தோம் என்பதை பிரதமர் மோடி தெரிவிக்க தயாரா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவின் உயிர் மூச்சு என்றும் அவர் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களில் 1274 கோடி ரூபாய் மதிப்பிலான 35 புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று முடிவுற்ற 273 திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் 52,325 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், கோவை ஆர்எஸ்புரத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பில் ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்றும், ஈரோட்டில் 6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மாவட்ட நூலகம் உருவாக்கப்படும் என்றும் அறிவித்தார். முந்தைய அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி வன்கொடுமை சம்பவத்தில் சாட்சிகள் மிரட்டப்பட்டதாகவும், பாலியல் வன்கொடுமை விவகாரத்திற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அனைத்து மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய ஆட்சியா கழக ஆட்சி செயல்பட்டு வருது. 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அவங்களால இப்படி பட்டியல் போட்டு சொல்ல முடியுமா? மேற்கு மண்டலத்தை தங்களோட கோட்டைன்னு சொல்லிக்கிட்டாங்களே. வாக்களிச்ச மக்களுக்கு அதிமுக ஆட்சி ஏதாவது நன்மை செஞ்சுதான்? இத்தனைக்கு மேற்கு மண்டலத்தை சார்ந்த அமைச்சர்கள் அதிமுக ஆட்சியில அதிகாரத்தில் இருந்தாங்க. அவங்க இந்த மேற்கு மண்டலத்துக்கு செஞ்சது என்ன? தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டிற்கு செய்துள்ள சிறப்பு திட்டங்களை பிரதமர் மோடி பட்டியலிட தயாரா என்றும் கேள்வி எழுப்பினார். பாஜக, அதிமுகவின் கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாட்டுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய சிறப்பு திட்டங்களை பட்டியல் போடுங்க. என்ன சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னு தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் கேட்கணும். பதில் சொல்லுங்க பிரதமர்னு எல்லோரும் கேட்கணும். கேட்பீங்களா? போன முறை வந்தப்ப பேசினாரு, பாஜக தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர திட்டங்கள் திமுக தடுக்குது. பிரதமர் சொல்றாரு, அவங்க கொண்டு வர திட்டங்களை நாம போய் தடுக்கிறோமா? நீங்க ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இது மோடி புழுகு.
அவர் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் நாம தடுக்கிறதுக்கு? ஆட்சியில் இருந்த 10 வருஷமா தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காம தேர்தலுக்கு 10 நாள் வந்து போய் சொன்னா தமிழ்நாட்டு மக்களான நாங்கள் என்ன ஏமாளிகளா? நாங்களெல்லாம் இழிச்சவாயங்களா? பொய்யும் வாட்ஸ்அப் கதைகளும் தான் பாஜகவோட உயிர் மூச்சு. இனி இந்த பொய்களும் கட்டுக்கதைகளும் மக்களிடம் எடுபடாது. மனைவியிடம் கருத்து கேட்காமல் யாரிடம் கருத்து கேட்பது என்று சரத்குமார் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் தொடங்கிய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கும் நிலையில் அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். ஒரு கருத்து வந்து பதிவு பண்ணி வைரலாக ஆக்கணும்னு ஆசையோடு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் யாரை பற்றியும் நான் தரைக்குறைவாக பேசியதும் இல்லை, பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியும் நான் அல்ல. அதாவது இரவு வந்து இவர் வந்து தூக்கம் வரலையா, எந்திரிச்சு மனைவி கிட்ட கருத்து கேட்டான்னு கேட்பாங்க. மனைவி கிட்ட கேட்க வேறு யார்கிட்ட கேட்பாங்க? அதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு கருத்தா? இதெல்லாம் வந்து அந்த கருத்துக்கெல்லாம் நான் வந்து செவிசாய்க்கும் என்ன வேணா நீங்க சொல்லிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து மறைந்திருந்து தாக்குகின்ற பழக்கத்தை வைத்துக் கொண்டு நேரில் வந்து தாக்கி முயற்சி செய்தால் அது சிறப்பாக. மாநில தலைவர் அண்ணாமலைஜிட்ட பேசும்போது அவங்களுக்கு வந்து அந்த உத்தரவாதத்தை நான் நறுகிறேன், சிறப்பான முறையில் அவங்களை வந்து மரியாதை செய்யும் அளவுக்கு நாங்கள் வந்து முடிவெடுப்போம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பாஜக விரைவில் எதுவும் பொறுப்பு எதுவும் வழங்கப்படும்? நான் வந்து பொறுப்புக்காக வரல, பொறுப்பா நடந்துக்காக வந்தேன். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கான தொகுதி விவரங்கள் இன்று மாலைக்குள் வெளியாக வாய்ப்பிருப்பதாக அக்கட்சியின் மாநில தலைவர் செல்வபெருந்தகை தெரிவித்திருக்கிறார். நியூஸ் 18 தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொகுதியை எடுக்க போகிறோம்ன்றதை பேசி முடிவு செய்து இன்று மாலையோ நாளை காலையோ நாங்கள் ஒரு முடிவுக்கு வருவோம். இதில் எந்த வித இழுபறியும் கிடையாது. ஒரு சுமூகமாக எல்லாமே நடந்துட்டு இருக்கு. எது நடந்ததோ அதுவும் நல்லா நடந்தது. இப்போ நடக்க போகிறது நல்லா நடக்க போகுது.